400 நாடாளுமன்ற தொகுதிகளை இலக்குகளாக வைத்து களமிறங்கும் பாஜக ஒவ்வொரு தேர்தலிலும் நம்பிக்கையோடு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2014 தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக 282 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 303 இடங்களில் பாஜக வெற்றியை பதிவு செய்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை மாநில வாரியாக பார்த்தோம்னா 12 மாநிலங்களில் பாஜக நேரடியாக ஆட்சி செய்கிறாங்க. அதாவது எந்த கூட்டணி கட்சியினுடைய துணை இல்லாமல் நேரடியாகவே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது பாஜகவுடைய பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. இப்போ பாஜக எப்படி தேர்தல் ஆஃப்டர் தேர்தல், எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு வெற்றி அவர்களால் பதிவு செய்ய முடியுது. இன்னைக்கு ரொம்ப ஒரு ப்ராமினெண்டாக எல்லா வகையிலுமே ஒரு செல்வாக்கான கட்சியாக பாஜக இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கு? ஏன் தேர்தலில் அதிகமான வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு 5 காரணிகள் சொல்றாங்க. அதுல முதல் காரணி என்னன்னு பார்த்தோம்னா மோடியினுடைய தனிமனித ஈர்ப்பு. பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவருக்கு குடும்பம் கிடையாது, அதனால அவர் ஊழல் செய்ய மாட்டார் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்புறாங்க. குறிப்பா அவர் எந்த டிசிஷன் எடுத்தாலும் மக்களுடைய நலன் கருதி தான் எடுக்கிறாரு. பொதுவாக இப்ப நிறைய கட்சிகள் பார்த்தோம்னா அவர்களுடைய குடும்பத்தினுடைய தலையீடு இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஏதாவது நல்லது செய்வாங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்ற பொதுவான நம்பிக்கை இருக்கு. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் ஒரு டைனாஸ்டிக் கட்சி, ஒரு குடும்ப கட்சி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் பொதுவெளியில் அவங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிம்பம் பிரதமர் மோடிக்கு இல்லாதது பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இன்னொன்று பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டரா இன்னைக்கு அனைவராலும் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர்களுடைய அந்த பிரதமர் அலுவலகம்ன்றது ஒரு யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அது இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிரதமர் அலுவலகம்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரதமர் மோடியினுடைய நேரடி பார்வைக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால அங்கே இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாத மாதிரி அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, முக்கியமான முடிவுகளை வேகமாக எடுக்கிறாங்க, அதை கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்படுது. முக்கியமாக இப்போ செய்தியாளர்களை பொறுத்தவரையில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன செய்தி அடுத்து வரப்போகுது அப்படின்றத ஈஸியாக நோஸ் பண்ணி அதை செய்தி ஆக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பிரதமர் அலுவலகத்திலேருந்து அடுத்து என்ன செய்தி வரப்போகுது அப்படின்றதே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்களுக்கு தெரிவதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இன்றைக்கி பிரதமர் அலுவலகம் செயல்படுவது பிரதமர் மோடிக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் பிரதமர் மோடி மீது ஒரு தனிமனித ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, வட மாநிலங்களில் பிரதமர் மோடியினுடைய பேச்சுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. பிரதமர் மோடி என்ன பேச போகிறார் அப்படின்றத கேட்குறதுக்கும் அவருடைய அந்த ரெட்டாரிக் ஸ்பீச்சை லிசன் பண்ணுறதுக்கும் பெரிய வாக்காளர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க தொடர்ச்சியாக பிரதமர் மோடிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்படி இந்த 3 முக்கியமான விஷயங்களும் மோடியின் மீதான அந்த தனிமனித ஈர்ப்பை அதிகரிக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பாஜகவினுடைய தொடர் வெற்றிக்கு இரண்டாவது முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்து வாக்காளர்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை பாஜக செய்கிறது. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ராமர் கோயில் திறப்பு விழாவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ராமர் கோயில் கட்டணும் அப்படின்றது பாஜகவினுடைய ஐடியாலஜியில் ஒரு ஊறி போன ஒரு விஷயம். இன்னைக்கு பாஜகவினுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக இதை நம்ம உடனடியாக கட்டி ஆகணும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு 2014 ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நான் கட்டுவேன் அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். பிரதமர் மோடிக்கு இருந்த அந்த பொறுமை தான் அவருக்கு இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விசிபிலிட்டிக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு அடுத்து பிரதமர் மோடியினுடைய அந்த இமேஜ் அப்படின்றது இந்து மத நம்பிக்கைகளில் வழிபாடுகளில் ஈடுபாடோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அது கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அந்த வகையில் பார்க்கும்போது பிரதமர் மோடியை ஒரு இறை தூதராகவே பாஜகவில் பலரும் பார்க்குறாங்க. இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் இந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பது அப்படின்றது அவர்களுடைய பெரிய ஒரு பிரச்சார யுத்தியாக இருக்குது. அந்த மெஜாரிட்டி வெர்சஸ் மைனாரிட்டி பாலிடிக்ஸும் அங்கே தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அவங்க எப்பயுமே ஜாதிய அரசியலை பெரிதாக பேசுவதில்லை. பாஜகவுடைய பெரிய பிளஸ்ஸே இந்து மத நம்பிக்கையில் இருப்பவர்களை ஒருங்கிணைப்படுத்துவதை தவிர
அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவுகளை பற்றி பாஜக என்றைக்குமே பெருசாக பேசினதில்லை. அது அவங்களுக்கு வட மாநிலங்களில் பெரிய அட்வான்டேஜாகவே எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு அப்படின்றது அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது இரண்டாவது காரணி. மூன்றாவது முக்கியமான காரணி தேசத்தினுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டே டு டே இஷ்யூஸை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் தேசத்தினுடைய பாதுகாப்பை பற்றியும் தேசத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகளை பற்றியும் வலுவான தேசத்தை உருவாக்குவது பற்றியும் அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பது. ஒரு நாடு நல்லா இருந்தால் தான் ஒரு வீடு நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் பரப்புரைகளில் முன்னிறுத்தி பேசுவது, கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி பேசுவது, ஒரு வலுவான பிரதமர் இருக்கும்போது தான் அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சாரங்களை முன்வைப்பது, இப்படி என மக்களிடையே வந்து தேசத்தினுடைய சிந்தனைகளை ஊக்குவிப்பது அப்படின்றது பாஜகவுடைய முக்கியமான இந்த மூன்றாவது காரணியாக இருக்கு. இதே இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா இங்கே வந்து ஹைப்பர் நேஷனலிசத்தை பற்றி பேசுறது, இதே இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா நேஷனலிசத்தை பற்றி பேசுறது அப்படின்னு தேசிய சிந்தனைகளை வந்து அரசியல் ஆக்குவது அப்படின்றது பாஜகவுடைய கைவந்த கலை. பாஜகவினுடைய 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த நேஷனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது காரணி பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான்காவது காரணி மோடி அரசினுடைய நலத்திட்டங்களை வந்து அதிகமாக பேசுவது. இப்போ மோடி அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு பேசும்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது பெரிய அளவில் நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நிறைய திட்டங்களை இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இலவசமாக நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் மற்ற மாநிலங்களை விட வட மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு மோடி அரசினுடைய திட்டங்கள் பெரிய அளவில் வந்து நேரடியாக அவர்களுக்கு உதவுனதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா மோடி அரசுடைய பல திட்டங்கள் வந்து அந்த மக்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படின்ற திட்டமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து அனைவருக்குமான வீடு அப்படின்ற திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வட மாநிலத்தில் பிற மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஆங்கிலத்தில் வந்து லாஸ்ட் மேன் கனெக்டிவிட்டி அப்படின்றத ஒரு வார்த்தை உண்டு. அதாவது கடைசி குடிமகனுக்கும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்கிறதா அப்படின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இதற்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட இப்போ வந்து பாஜகவுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து கடைசி குடிமகனுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது தான் புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மோடி அரசினுடைய திட்டங்கள் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. ஐந்தாவது முக்கியமான காரணி பாஜக ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாகவும் வலுவாகவும் இருப்பது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். இன்னைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான கட்சி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது பாஜக தான். இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தல்லையுமே வந்து அவர்கள் தேர்தல் ஆஃப்டர் தேர்தல், எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து வெற்றி பெற முடியுது அப்படின்னா அவர்களுடைய பொருளாதார ஸ்டேபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாகவே பாஜகவை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, பாஜக எப்பயுமே வந்து போல் ரெடி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கான ஒரு வலிமையோடு இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 காரணிகளும். அதில் அதிகமான முக்கியத்துவம் கொண்டது இந்த 5வது காரணி, ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி அப்படின்ற காரணி. பொருளாதார ரீதியாக பாஜக வலுவாக இருப்பதனால எந்த தேர்தலையும் அவர்களால் வந்து எளிதாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற நிலை தான் இருக்குது. 2021-22 நிதியாண்டில் தேர்தல் ஆணையத்தில் சொத்து பட்டியல் ஒவ்வொரு கட்சியிலும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா பாஜக வந்து 6046 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காமிச்சிருக்காங்க. நம்பர் 1 பார்ட்டியாக இந்தியாவில் இருக்காங்க. வேறு எந்த கட்சியும் அவங்க க்ளோஸ் பை கூட வர முடியாது. 2வது இடத்துல பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி 805 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்பு எங்கள்கிட்ட இருக்கதா தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி 640 கோடி எங்கள்கிட்ட வந்து சொத்து மதிப்பு இருப்பதாக அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலில் பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அது மட்டுமல்லாது தொழிலதிபர்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் பாஜக இருக்குது. இந்த 5 காரணிகளும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் எந்த அரசியல் கட்சியும் பாஜகவை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. பாஜகவில் பிரதமர் மோடிக்கு பின்னாடி யார் அப்படின்ற கேள்வி பொதுவாக இருக்குது. அது வந்து யோகி ஆதித்யநாத்தா, இல்லை வந்து அமித்ஷாவா, இல்லை தேவேந்திர ஃபட்னாவிஸா அப்படின்னு நிறைய லிஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம்.
எத்தனை லிஸ்ட் போட்டாலும் பாஜக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 5 காரணிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட ஈர்ப்பை நம்ம தள்ளி வைத்து பார்த்தாலும் கூட பாஜகவுக்கு பில்லராக இருக்கக்கூடிய, பாஜகவுடைய 4 சக்கரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜக முன்வைக்கக்கூடிய இந்துத்துவா, பாஜக பேசும் நேஷனலிசம், பாஜக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள், பாஜக பொருளாதார வலிமையோடு இருப்பது, இந்த 4மே பாஜக இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் கூட பாஜக ரொம்ப சேஃபாக இந்தியாவில் அரசியல் பண்ணுவதற்கு இந்த 4 சக்கரம் அவர்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலில் காங்கிரஸ் மீண்டல முடியுமா பாஜகவை எதிர்த்து அப்படின்றத நாளைக்கு பேசலாம். மோடி அரசினுடைய பலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.